பிற தொகுதிகளில் ஒரு கட்சி, புதிய நீதி கட்சி, அது 101 இடங்களில் தாவேகா முன்னிலை பெற்றிருக்கிறது. அதிமுக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் களம் கண்டன, அவையெல்லாம் எந்தெந்த தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கின்றன என்பதனை பார்க்கிறோம். 80 தொகுதிகளில் அதிமுக முன்னிலை பெற்றிருக்கிறது. அதில் களம் கண்ட 27 தொகுதிகளில் 4 பாஜக முன்னிலை, 18 தொகுதிகளில் 7 தொகுதிகளில் பாமக முன்னிலை பெற்றிருக்கிறது. களம் கண்ட 11 தொகுதிகளில் அமமுக ஒரே ஒரு இடத்தில் முன்னிலை. தமிழ் மாநில காங்கிரஸ் எந்த தொகுதிகளிலும் முன்னிலையில் இல்லை. மற்ற கட்சிகளும் தங்களது கணக்கை தொடங்கவில்லை. எண்கள் சற்று மாறியிருக்கின்றன. தாவேகா 102 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. அதிமுக 79, திமுக 52. திருப்பத்தூரில் தாவேகா வேட்பாளர் முன்னிலை பெற்றிருக்கிறார். அமமுக வேட்பாளர் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் தாவேகா தலைவர் விஜய் தொடர்ந்து முன்னிலை பெற்றிருக்கிறார். பெரம்பூர், திருச்சி கிழக்கு 2 தொகுதிகளில் அவர் களம் கண்டார். 2 தொகுதிகளிலேயும் தொடர்ந்து தாவேகா தலைவர் விஜய் முன்னிலை பெற்றிருக்கிறார். மூன்று சுற்று வாக்கு எண்ணிக்கை நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில் விஜய் தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிறார். சென்னை பெரம்பூர் தொகுதியில் தாவேகா தலைவர் விஜய் தொடர்ந்து முன்னிலை என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னை பெரம்பூர் தொகுதியில் தாவேகா தலைவர் விஜய் தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிறார். இந்த முறை பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் அவர் களம் கண்டிருக்கிறார். 2 தொகுதிகளிலும் தாவேகா தலைவர் விஜய் முன்னிலை பெற்றிருக்கிறார். தற்போது வரை 234 தொகுதிகளில் 102 தொகுதிகளில் தாவேகா முன்னிலை பெற்றிருக்கிறது. அதிமுக 78 தொகுதிகளில் முன்னிலை, திமுக 53 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகளின் முன்னிலை நிலவரத்தை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். 3 சுற்று வாக்குகள் எண்ணி முடிக்கப்பட்டிருக்கின்றன. 234 தொகுதிகளுக்குமான முன்னிலை நிலவரமும் நமக்கு கிடைத்திருக்கிறது. 3வது சுற்று வாக்கு எண்ணிக்கை முடிவில் யார் யாருக்கு எவ்வளவு தொகுதிகள் முன்னிலை என்பதனை பார்க்கிறோம். தாவேகா 102 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது. அதிமுக 78 இடங்களில் முன்னிலை, திமுக 53 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. யார் 118 என்ற அந்த எண்ணை அடைவார்கள்? பெரும்பான்மைக்காக தேவைப்படும் 118 என்ற தொகுதிகளை எண்ணிக்கையை அடையப் போவது யார் என்ற கேள்வி இருக்கிறது. தற்போது வரை தாவேகா 102 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் தாவேகா வேட்பாளர் செல்வம் முன்னிலை பெற்றிருக்கிறார். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஏறத்தாழ 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். மயிலாப்பூர் தொகுதியில் தாவேகா வேட்பாளர் வெங்கடரமணன் முன்னிலை பெற்றிருக்கிறார். அவரை எதிர்த்து களம் கண்ட திமுக வேட்பாளர் வேலு, பாஜகவின் தமிழிசை சவுந்தரராஜன் பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள். சைதாப்பேட்டையில் தாவேகா வேட்பாளர் அருள் பிரகாசம் முன்னிலை பெற்றிருக்கிறார். அமைச்சர் மா சுப்பிரமணியன் 2வது இடத்தில் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். ஆர்கே நகரில் தாவேகா வேட்பாளர் முன்னிலை பெற்றிருக்கிறார். திமுக வேட்பாளர் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். துறைமுகம் தொகுதியில் தாவேகாவின் சினோரா அசோக் முன்னிலை பெற்றிருக்கிறார். அதிமுக பின்னடைவை சந்தித்திருக்கிறது. மூன்று சுற்று வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் முன்னிலை நிலவரத்தை நமக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றன. 3 சுற்றுகள் எண்ணிக்கை முடிந்திருக்கிறது. இந்நிலையில் தற்போது வரை நமக்கு கிடைத்திருக்கக்கூடியது தாவேகா 102 இடங்களில் முன்னிலை, அதிமுக கூட்டணி 77 இடங்களில் முன்னிலை, திமுக கூட்டணி 54 இடங்களில் முன்னிலை. தியாகராய நகரில் தாவேகா பொதுச் செயலாளர் என் ஆனந்த் முன்னிலை பெற்றிருக்கிறார். 10,657 வாக்குகளுடன். திமுக வேட்பாளர் ராஜா அன்பழகன் 2வது இடத்திலும், அதிமுக வேட்பாளர் சத்யநாராயணன் 3வது இடத்திலும் பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள்.
தாவேகா பொதுச் செயலாளர் என் ஆனந்த் முன்னிலை பெற்றிருக்கிறார் தியாகராய நகர் தொகுதியில். அடுத்ததாக வில்லிவாக்கம் தொகுதியில் தாவேகா வேட்பாளர் ஆதவ் அர்ஜுனா முன்னிலை பெற்றிருக்கிறார். 4012 வாக்குகள் பெற்று கார்த்திக் மோகன் 3419 வாக்குகளோடு பின்னடைவை சந்தித்திருக்கிறார். அதேபோல பிற கட்சி வேட்பாளர்களும் பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள். அடுத்தது ஒரு அப்டேட். 104 என்ற எண்ணிக்கையை அடைந்திருக்கிறது தாவேகா. 234 தொகுதிகளில் 104 தொகுதிகளில் தாவேகா முன்னிலை பெற்றிருக்கிறது. அதிமுக கூட்டணி 77 இடங்களில் முன்னிலை, திமுக கூட்டணி 52 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. நொடிக்கு நொடி நமக்கு அண்மை நிலவரம் வந்து கொண்டே இருக்கிறது. இந்நிலையில் தாவேகா தற்போது வரை 104 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. மீண்டும் எண்கள் மாறியிருக்கின்றன. தாவேகா 104 தொகுதிகளில் முன்னிலை, அதிமுக 77 தொகுதிகளில் முன்னிலை, திமுக 52 தொகுதிகள். தருமபுரியில் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி 13,119 வாக்குகளோடு முன்னிலை பெற்றிருக்கிறார். மயிலாப்பூரில் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். காரைக்குடி தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். விருத்தாச்சலத்தில் தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். விருதுநகரில் தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரன் முன்னிலை பெற்றிருக்கிறார். 11,249 வாக்குகளோடு முன்னிலையில் இருக்கிறார். வில்லிவாக்கம் தொகுதியில் தாவேகா வேட்பாளர் ஆதவ் அர்ஜுனா முன்னிலை பெற்றிருக்கிறார். அவரை எதிர்த்து களம் கண்ட திமுக வேட்பாளர் கார்த்திக் மோகன் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். அண்ணாநகர் தொகுதியில் தாவேகா வேட்பாளர் ராம்குமார் முன்னிலையில் உள்ளார். திமுக வேட்பாளர் சிற்றரசு பின்னடைவை சந்தித்திருக்கிறார். எழும்பூரில் தாவேகா வேட்பாளர் ராஜ்மோகன் 7,305 வாக்குகளோடு முன்னிலை பெற்றிருக்கிறார். அவரை எதிர்த்து களம் கண்ட திமுக வேட்பாளர் தமிழன் பிரசன்னா 4,134 வாக்குகள் பெற்று பின்னடைவை சந்தித்துள்ளார். தற்போது வரை 3 சுற்று வாக்குகள் எண்ணி முடிக்கப்பட்டிருக்கின்றன. அதன் அண்மை நிலவரம் என்ன என்பதனை பார்க்கிறோம். ராயபுரத்தில் தாவேகா வேட்பாளர் விஜய் தாமோ முன்னிலை பெற்றிருக்கிறார். திமுக வேட்பாளர் சுபேர் கான் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். சைதாப்பேட்டையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பின்னடைவு. அங்கு தாவேகா வேட்பாளர் அருள் பிரகாசம் முன்னிலை பெற்றிருக்கிறார். ஆயிரம் விளக்கு தொகுதியில் தாவேகா வேட்பாளர் ஜேசிடி பிரபாகர் முன்னிலை பெற்றிருக்கிறார். திமுக வேட்பாளர் எழிலன் நாகநாதன் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். காட்பாடி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் ராமு முன்னிலை பெற்றிருக்கிறார். அமைச்சர் துரைமுருகன் திமுக வேட்பாளர் பின்னடைவை சந்தித்திருக்கிறார்.
கொளத்தூர் மிக முக்கியமான தொகுதி. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 14,141 வாக்குகளோடு பின்னடைவை சந்தித்துள்ளார். தாவேகா வேட்பாளர் VS பாபு 16,692 வாக்குகளோடு முன்னிலை பெற்றிருக்கிறார். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் தாவேகா வேட்பாளர் தென்னரசு முன்னிலை பெற்றிருக்கிறார். இரண்டாம் இடத்தில் அதிமுக வேட்பாளர் பழனி இருக்கிறார். காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பின்னடைவை சந்தித்திருக்கிறார். இது ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் தாவேகா வேட்பாளர் தென்னரசு இங்கு முன்னிலை பெற்றிருக்கிறார்.